அத்தை, எல்லா விஷயமும் இதே மாதிரி நமக்கு சாதகமா மாறும். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு உங்க பணத்தை உங்ககிட்ட சேர்த்த கடவுள் உங்க புள்ளையையும் உங்க பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பாரு. இந்த வீடு பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கிறத நீங்க சீக்கிரம் பார்க்க தான் போறீங்க அத்தை. அப்படி நடந்தா வேற என்ன வேணும் எனக்கு? துளசி, அவளுக்காக காத்திருக்கணும்னு அவசியம் இல்ல. வந்தா வரா, வராட்டி போறா. நீ போய் மளிகை கடையில பணத்தை கொடுத்துட்டு வந்துரு. சரிங்க அத்தை. அண்ணன், டீ போட போறேன், உங்களுக்கும் சேர்த்து போடட்டுமா? சரிம்மா, போடுமா. அத்தை, நீங்க எதுக்கு தேவையில்லாம டீ எல்லாம் போட்டு கஷ்டப்படுறீங்க? நீங்க டயர்டா இருப்பீங்க, போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அப்படியா? அப்ப சரி, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பா, ஆ? என்னாச்சு? கச்சிதமா முடிஞ்சிரு துளசி. அவளை தூக்கியாச்சு. அப்பா, அவளை தூக்குறது முக்கியம் இல்ல, கவனமா பாத்துக்கணும். ஆனந்தி காணாம போன விஷயம் யாருக்கும் சீக்கிரமா தெரியக்கூடாது. அவளா போன மாதிரி இருக்கணும். அப்பதான் மாமா நம்புவாரு. முக்கியமா இந்த வீட்ல இருக்கே உங்க தங்கச்சி, முதல்ல அதுக்கு தெரியாம பாத்துக்கணும். இல்லைன்னா புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு துடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவே அவளை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரும். என்னம்மா சொல்ற? தங்கச்சிக்கு தான் அவளை கண்டாலே ஆகலையே. நீங்க வேறப்பா, அதெல்லாம் ஏதோ கோவத்துல சொல்லுது. அன்பு மாமாவை ஆனந்தி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ பிரச்சனை தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒத்த கால்ல நின்னதே அத்தை தான். அந்த பாசம் இன்னும் அதுக்குள்ள இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆபத்துனா சட்டுன்னு அது வெளியே வரும். அதனால நான் தான் அப்பப்ப அந்த ஆனந்திய பத்தி தப்பு தப்பா பேசி அமுக்கி வச்சிருக்கேன். இனிமே அத்தை மனசுல அது வரவே கூடாதுன்னு தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அதனால எந்த வகையிலையும் நம்ம பிளான் ஃப்ளாப் ஆக கூடாது. அதெல்லாம் ஆகாதுமா, நீ கவலையே படாத. இனிமேல் அவ வரமாட்டா, வரவே மாட்டா. சரிப்பா, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆ.